நீங்க எங்கள சிறு தெய்வங்கள்ட்ட இருந்து பெரு தெய்வங்கள் பக்கம் எங்கள திருப்ப பார்க்குறீங்க. அதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிற மாரியான கருத்துக்கள் இருந்துச்சு. அந்த நேரத்தில நான் இதுக்கு எதிரா போராட்டம் நடத்தினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல யாரு சிறு தெய்வங்கள், யாரு பெரு தெய்வங்கள்ங்கிற விஷயத்த அவர் கருத்து. சிறு தெய்வங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது தவறு. இப்ப இவர் அதை சிறு தெய்வம், பெரு தெய்வம் என்று பேசப் போகிறார் என்றால், இவர் என்ன பேசியிருக்கிறார் கோவில்களை பற்றி? கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து ஆபாசமாக இருக்கின்றன. நீங்க மசூதி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு கூம்பு வடிவத்தில வடிவத்துல இருக்கும். இருக்கும். தேவாலயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கூம்பு வடிவத்தில இருக்கும். ஆனால் கோவில்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆபாசமான சிற்பங்கள் இருக்கும். அப்படின்னு கூட தான் அவர் பேசியிருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தியதாக தான் எடுத்துக்கணும். அதே கோவில் இதெல்லாம் போய் நீ போய் நிக்கிற. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல போய் நீ நிக்கிறல்ல, ஏன் நிக்கிற? அரசியல் உனக்கு காரணம். ஆபாசமா இருந்ததுன்னா, தேர்தல் சமயத்துல அதே கோவிலுக்குள்ள போயி, யாரை நீ ஆரிய வந்தேறி, யாரை நீ சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்கள்னு சொல்றியோ, அவங்களோட நின்னு ஃபோட்டோ எடுக்கிறியே, ஏன் எடுக்கிற? செய்யாத. இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்றது, சனாதனம் என்று எதை நீங்கள் வகுக்கிறீர்கள்? சனாதனம் என்பதற்கான புரிதல் என்ன? நீங்கள் ஒரு புரிதலை வைத்துக்கொண்டு, மற்றவர்கள் அந்த புரிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து, நீங்க சனாதன எதிர்ப்புன்னு சொல்றீங்க. இப்ப இதே சனாதன எதிர்ப்பு அப்படின்றதை உங்களுடைய தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் வடக்கில் மேற்கொள்வார்களா? காங்கிரஸ் மேற்கொள்ளுமா? கம்யூனிஸ்டுகள் மேற்கொள்வார்களா? மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் மேற்கொள்வார்களா? சனாதன எதிர்ப்புன்னு பேசுவாங்களாங்க? காங்கிரஸ் வடக்கில் இதை பேசுமா? இந்த உதயநிதி துணை முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினார், சனாதனம் டெங்கு அப்படின்லாம் பேசின பொழுது காங்கிரஸை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. மம்தா பானர்ஜி வெறும் தெரியாமல் இதை உளறாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரியா? இப்படியான ஒரு நிலை தான் இருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்களுக்கு உடன்பட போவதில்லை இந்த விஷயத்துல.